வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மார்க்கெட்ல ஃபிளக்சுவேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஈரான் இஸ்ரேல் வார் நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி மூவ் ஆகுதுங்கிறத பொறுத்து கொஞ்சம் ஃபிளக்சுவேஷன் ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பாதிப்பு இருக்கும். க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து ரைஸ் ஆகுது அப்படின்னா டிஃபால்ட்டாவே வந்து இந்தியாவோட மார்க்கெட்டை வந்து அஃபெக்ட் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து நம்மளோட ஹோல்டிங்ஸை வந்து சேவ் பண்றது எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா மெயினா இருக்கிற டிஃபென்சிவ் செக்டர் ஸ்டாக்ஸ்னு சொல்லுவோம். அதுல பர்டிகுலரா வந்து எஃப்எம்சிஜி செக்டர் ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து நம்மளோட ஹோல்டிங்ஸுக்கு கொடுக்கும். அந்த வகையில மார்க்கெட் லீடரா இருக்கிற எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா ஐடிசி ஸ்டாக் இருக்கு, நெஸ்லே இருக்கு, பிரிட்டானியா இருக்கு, டாடா கன்சூமர், HUL இருக்கு. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து மார்க்கெட்ல எஃப்எம்சிஜி செக்டர்ஸ் லீடரா இருக்கிற ஸ்டாக்ஸா இருக்கு. இந்த ஸ்டாக்ஸ்ல நெஸ்லேவை பொறுத்த வரைக்கும் நேத்து வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த ஸ்டாக் வந்து போனஸ் வந்து ஆஃபர் பண்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. நேத்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருச்சு. இருந்தாலும் இந்த நியூஸ் வந்து எஃப்எம்சிஜி செக்டர்ல நெஸ்லேவுக்கு ஒரு நல்ல ஒரு நியூஸா தான் நம்ம பார்க்கணும். லாஸ்ட் 1 இயரா எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாம தான் இருக்கு. ஸோ இருந்தாலுமே ஃபியூச்சர்ல இது எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எஃப்எம்சிஜி செக்டர்ல மார்க்கெட் லீடரா இருக்கிற நெஸ்லே வந்து ஜூன் 26 அன்னைக்கு அவங்களோட போர்டு வந்து டிசைட் பண்ண போறாங்க. இதுக்கு வந்து போனஸ் ஆஃபர் பண்றத பத்தி என்ன ரேஷியோங்கிறது நமக்கு அப்ப டீடைலா கிடைக்கும். ஜூன் 26ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான டேட்டா இருக்கு. அன்னைக்கு சேம் அதே டேட்ல பாத்தீங்க அப்படின்னா HDFC பேங்கோட சப்சிடியா இருக்கிற HDP ஃபினான்ஸ் வந்து IPO வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அன்னைக்கு தான் வந்து டேட்டா கொடுத்துருக்காங்க. அதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து 750 இருந்து 800 வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி மார்க்கெட்ல இப்ப நியூஸ் இருக்கு. அதை பத்தி கம்ப்ளீட்டான டீடைல் கிடைக்கல. கூடிய சீக்கிரம் அதை பத்தி கம்ப்ளீட்டான வீடியோ வந்து HDFC ஃபினான்ஸ் சர்வீசஸ்ல நம்ம IPO அப்ளை பண்ணலாமா, அதோட ஃபியூச்சர் growth எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தியும் டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப அந்த 26ல ஹாட் நியூஸ் வந்து இது ரெண்டுமே இருக்க போகுது. 26th ஜூன் அன்னைக்கு கார்பரேட் ஆக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் போனஸ் ஆகட்டும், டிவிடெண்ட் ஆகட்டும், ரைட்ஸ் இஷ்யூ, இது எல்லாமே வந்து ரீட்டைல் பர்சன்ஸ்க்கும் சரி ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கும் ஒரு பாசிட்டிவான நியூஸ் விஷயமா தான் பார்க்கிறோம். இதனால பெரிய அளவுக்கு பெனிஃபிட் ஆகலினாலும் ஒரு சில ஸ்டாக்ஸ்ல வந்து நல்ல பெனிஃபிட்டை வந்து ஷார்ட் டேர்ம்லயே கொடுத்துரும். நம்ம நெஸ்லேவே வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த போனஸ் இஷ்யூ வந்து நமக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்டை கொடுக்க போகுது அப்படிங்கறது வரக்கூடிய நாட்கள்ல நம்ம பார்த்தாவே கிளியரா புரிஞ்சிடும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நெஸ்லே எஃப்எம்சிஜி செக்டர்ல வந்து நெஸ்லே வந்து ஒரு முக்கியமான ஸ்டாக்ஸா இருக்கு. எஃப்எம்சிஜி செக்டர்ல டிவிடெண்ட் ஜாஸ்தியா கொடுக்கிற கம்பெனிஸ் அப்படின்னா HUL, ITC, நெஸ்லே இந்த 3 ஸ்டாக் வந்து இம்பார்ட்டன்டான ஸ்டாக்ஸ் இருக்கு. நெஸ்லேவும் வந்து ஒரு முக்கியமான ஸ்டாக்கா இருக்கு. என்னோட ஹோல்டிங்ஸ்ல லாஸ்ட் இயர் டிவிடெண்ட் கொடுத்த ஒரு பெட்டர் ஸ்டாக்ஸ்ல வந்து நெஸ்லே இந்தியாவும் இருக்கு. இந்த ஸ்டாக்கை நம்ம மெயினா செலக்ட் பண்றதுக்கு ஒரு சில இம்பார்ட்டன்டான விஷயங்கள் இருக்கு. நிப்டி 50ல வந்து இந்த ஸ்டாக் வந்து மெயினான ஒரு பொசிஷன்ல இருக்கு. பர்டிகுலரா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நிப்டி 50 வெயிட்டேஜ்ல எஃப்எம்சிஜி செக்டர் வந்து 10% பக்கமா இருக்கு. அந்த 10%ல நெஸ்லே இந்தியா வந்து 1% இருக்கு. ரிமைனிங் ITC, HUL, டாடா கன்சூமர், பிரிட்டானியா இருந்தாலும் நெஸ்லேவும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்டிங்ஸ் இருக்கிற கம்பெனியா தான் இருக்கு. நெக்ஸ்ட் ரீசன் பாத்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து இவங்க மேக்சிமம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 250 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு மேல வந்து நெஸ்லே இந்தியால இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு குவாலிட்டியான கம்பெனில தான் அவங்க மேக்சிமம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில இந்த கம்பெனி ஒரு முக்கியமான கம்பெனியா இருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் இவங்க வந்து டாப் 100 கம்பெனிஸ்குள்ள வந்து லிஸ்ட் ஆயிருக்காங்க. 2 லட்சம் கோடிக்கு மேல இவங்க மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிற ஒரு கம்பெனியா இருக்கு. இது எல்லாமே வந்து இந்த கம்பெனில வந்து நம்ம ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது ஒரு சூட்டபிளான ஸ்டாக் தான் அப்படிங்கிற இண்டிகேஷனை காமிக்குது. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனில ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. பர்டிகுலரா ப்ரொமோட்டரை பொறுத்த வரைக்கும் 63%க்கு பக்கமா இருக்காங்க. FII பொறுத்த வரைக்கும் ஒரு 12%, அதே மாதிரி DII பொறுத்த வரைக்கும் ஒரு 10%, பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 16% இருக்காங்க. 2022ல இருந்து 25 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இதுல ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பெரிய அளவுக்கு சேஞ்ச் ஆகல. 2022ல 63% இருந்தது. சேம் அதே அளவு 2025லயே 63% தான் இருக்குது. FII பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பெரிய மூவ்மெண்ட் இல்ல. 11 இருந்தது, இப்ப 10 இருக்கு. DII பொறுத்த வரைக்கும் 9 இருந்தது, 11 இருக்கு. பப்ளிக் பொறுத்த வரைக்கும் 16 இருந்தது, 15 இருக்குது. ஸோ மேக்சிமம் வந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ல சேஞ்ச் இல்லாம தான் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இதற்கு
காம்படிட்டர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஐடிசி இருக்கு, HUL இருக்கு, பிரிட்டானியா இருக்கு, டாடா கன்சூமர் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து PE ரேஷியோ பிரகாரம் இங்க நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கிறோம். FMCG செக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த 5 கம்பெனியுமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ற கம்பெனியா தான் இருக்கு. நெஸ்லேவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காஸ்ட்லியான கம்பெனியா தான் உண்மையே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட இண்டஸ்ட்ரி PE வந்து 67 இருக்கிறது, கம்பெனியோட PE வந்து 72 தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ மற்ற வகையில பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டானியா, HUL, ITC இந்த கம்பெனிஸை விட இது கொஞ்சம் காஸ்ட்லியா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனி கடன் இல்லாம இருக்கிறது இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா பாக்குறோம். அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 107% இருக்கு. அதே மாதிரி டிவிடெண்ட் பே அவுட்டை பொறுத்த வரைக்கும் 82% இருக்கு. இதெல்லாம் இந்த கம்பெனிக்கு மெயினான பாயிண்டா நம்ம பார்க்கணும். ஸோ எதனால இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இது பாசிட்டிவான நியூஸா பார்க்குறோம். அதே வகையில என்னென்ன நெகட்டிவ் ஃபேக்டர் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட புக் வேல்யூ வந்து எபோவ் 50 டைம்ஸ் வந்து ஓவர் வேல்யூஷனா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் ஃபேக்டரா தான் பார்க்கணும். அதுவும் இல்லாம சேல்ஸ் குரோத்தை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸா இந்த கம்பெனி இது வந்து கொஞ்சம் டவுன் கிரேட் ஆயிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸ் பொறுத்த வரைக்கும் இது 10.3 இருக்கு. இது வந்து ஒரு நிறைய நெகட்டிவ் ஃபேக்டர் தான். நெஸ்லே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர்லயே நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அப்பதான் இந்த கம்பெனியை வந்து இதோட ஃபேஸ் வேல்யூ வந்து ஸ்பிளிட் பண்ணாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருந்தது, சிங்கிளா மாத்தினாங்க. அதாவது ஒரு ஸ்டாக் இருந்துச்சு அப்படின்னா 10 ஸ்டாக்கா கொடுத்திருந்தாங்க. லாஸ்ட் இயர் 2024 ஜனவரி 5 இதுக்கு ரெக்கார்ட் டேட்டா இருந்துச்சு. 1 இயர் கழிச்சு இப்ப வந்து போனஸ் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கறதையும் டிசைட் பண்ணிருக்கிறாங்க. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஹோல்டிங்ஸ்ல இருக்க வேண்டிய ஒரு ஸ்டாக் நம்ம சேனல்லயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்கணும், லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி ஸ்டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்றது, ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன பாராமீட்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணணும், இதை பத்தி நம்ம கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். இதுலயே வந்து லாங் டேர்முக்கு சூட்டபுளான ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு ஒரு 25 ஸ்டாக்ஸுக்கு பக்கமா டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். இதை பத்தி கம்ப்ளீட்டான அனலைஸ் வந்து நம்ம பிளேலிஸ்ட்லயே அவைலபிளா இருக்கு. SIP மோட்ல, லம்சம் மோட்ல என்னென்ன ஸ்டாக்ஸ்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறதையும் பார்த்திருக்கிறோம். என்னோட ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நெஸ்லே இந்தியா வந்து நான் 2019 இருந்து ஆட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஸ்டார்டிங்ல நான் ஆட் பண்ணது அப்போ வந்து இந்த ஸ்டாக்கை வந்து ஸ்பிளிட் ஆகல. அப்போ வந்து ஒரு சிங்கிள் ஸ்டாக்கை வந்து 10,000 ரூபாய்ன்ற பிரைஸ்ல வந்து நான் அக்குமுலேட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 10,000 ரூபாய்ன்ற ஸ்டாக் வந்து இப்ப எனக்கு ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் 10 ஸ்டாக்கா மாறிடுச்சு. ஸோ அந்த வகையில் இதோட பிரைஸை வந்து நான் ஸ்டார்டிங்ல இன்வெஸ்ட் பண்ணது, அதாவது இப்ப இருக்கிற ரேஷியோ பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய்ன்ற லெவல்ல இருந்தே இந்த ஸ்டாக்கை வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா 2024 லாஸ்ட் இயர்ல வந்து இந்த ஸ்டாக் எல்லாமே கொஞ்சம் கரெக்ஷன் ஆச்சு. அந்த டைம்ல நான் வந்து 2400 ரூபாய் வரைக்குமே இதை வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்னோட ஆவரேஜ் பிரைஸை பொறுத்த வரைக்கும் என்னோட ஹோல்டிங்ஸ்ல நெஸ்லே இந்தியா 100 ஸ்டாக்ஸ் இருக்கு. பர்டிகுலரா பிலோ 2000 கீழே வந்து என்னோட ஆவரேஜ் பிரைஸ் இருக்கு, அதாவது 1975 ரூபாயா இருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹைன்னு பாத்தீங்க அப்படின்னா 2778 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. 52 வீக் லோங்கிறது வந்து 2110 இருக்கு. என்னோட ஆவரேஜ் பிரைஸ் வந்து 1975 இருக்கு. எந்த ஒரு குவாலிட்டியான கம்பெனியும் நம்ம லாங் டேர்ம்ல ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும். ஸ்டார்டிங்ல 1000 ரூபாய்க்கு கிடைச்ச ஸ்டாக் இப்ப வந்து ஒரு 5 இயர்ஸ்லயே வந்து அப்படியே நமக்கு டபுள் ஆயிருக்கு. நான் வந்து ஸ்டார்டிங்ல பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணினாலும் அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப இன்வெஸ்ட் பண்ணதுனால கொஞ்சம் என்னோட ஆவரேஜ் பிரைஸ் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆயிருக்கு. அதர்வைஸ் நம்ம ஸ்டார்டிங்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம், ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்போ இந்த ஸ்டாக் வந்து எனக்கு 100% மேல ஒரு ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக்கா தான் இருக்கும். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து குவாலிட்டியான ஸ்டாக்ஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ற, அதாவது போனஸ் ஆஃபர் பண்றாங்க, அதனால இப்ப நீங்க கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா கொஸ்டின் இருக்கும். நானே 1000 ரூபாயில இந்த ஸ்டாக்கை வாங்கினது இப்ப வாங்கணும்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா கொஞ்சம் ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்கா தான் இருக்கு. பர்டிகுலரா FMCG செக்டர் வந்து இன்னும் பர்ஃபார்ம் பண்ணாம தான் இருக்கு. மேபி ஒரு 6 மந்த்தோ 1 இயரோ கூட இந்த ஸ்டாக் எதுவுமே பர்ஃபார்ம் பண்ணாம இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சேல்ஸ் வந்து கண்டினியூஸா குறையும். எல்லா FMCG செக்டர் ஸ்டாக்ஸும் அதே மாதிரி தான் குறைஞ்சிட்டு இருக்கு. அதனால இன்னுமே கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். வரப்போற ரிசல்ட்ஸை பார்த்துட்டு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி குவாலிட்டியான கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கும் கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த டைம்ல வந்து இந்த ஸ்டாக்கை பத்தி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். நெஸ்லே இந்தியா வந்து உங்களோட ஹோல்டிங்ஸ்ல இருக்குதா, எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்கு, என்ன பிரைஸ்ல வாங்கிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. லாங் டைம்ல இந்த ஸ்டாக் வந்து எந்த அளவுக்கு ரிட்டர்னை கொடுத்துருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் மெம்பர்ஸ்க்கும் அது பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்போலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்போலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன்
பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நம்பர் கம்யூனிட்டில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்போலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.